இன்றைக்கி நான் அந்த கூட்டத்தை கலந்துக்க மெயின் என்ன ரீசன் என்னன்னா, முதல்ல இந்த இளைய தலைமுறைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கிற நியூஸை எப்படி கரெக்டாக நியூஸ்னு பார்க்க தெரியல. முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டியது அச்சு ஊடகத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்து காட்சி ஊடகத்தை பார்க்க போகணும். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு நெறிமுறை இருக்குது. நீ வர நியூஸ் உண்மையாக பையன் ஆத்தென்டிகேட் பண்ணலாம், ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் வரல, நான் என்ன நியூஸ் நான் கிரியேட் பண்ணலாம், 10 பேர்த்த ரீல போட வச்சு அதை நம்ப வைக்கலாம். வர மக்கள் எல்லாம் அது உண்மையை நம்புறாங்க. இதில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தபட்சம் சன் டிவி பாருங்கள், காலை மாலை 2 வேலையை பாருங்கள். நீங்கள் எந்த இதுவும் பண்ண வேண்டாம், அந்த நியூஸை பாருங்கள் கரெக்டாக வருதா, இதில் சந்தேகம் இருக்குது, அந்த நியூஸை பாருங்கள் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குற நியூஸ் 100% உண்மையாக இருக்கணும். பொய் நியூஸ் யார் பரவனாலும் அவங்க உடனே சமூக வலைத்தளத்தில் போயிட்டு நீங்கள் தப்புன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சமூக வலைத்தளத்தில் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், எல்லாம் குழந்தைகளுக்கு எதையும் கண்ணு மூடி நம்பாதுங்க, வேலையேட் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நம்பர்கிட்ட பேசுங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட பேசுங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா ஒரு பையன் 10 தடவை சொன்னால் அது உண்மையாக நம்புற ஒரு கேவலமான ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். இந்த ஜென்ரேஷன் மாறணும், மாறுக்கு நம்மளாம் உழைக்கணும். நான் ஈரோட்டில் அந்த மெயின் ரீசனே அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்தலைன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இழக்க முடியும். இப்போ எப்படி சுற்றுச்சூழல் மாசுபட்டு நம்ம போராடுறோம், அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், சமூக நீதி மத நடிக்கணும், நல்லா கண்டினியூ ஆகணும்னா தயவு செஞ்சு நீங்கள் அச்சு ஊடகத்தையும் காட்சி ஊடகத்தையுமே பிரதானமாக பாருங்கள். சமூக வலையத்தை என்டர்டைன்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செய்தி கருத்துக்களை வெறும் 10 செகண்டுக்குள்ள பார்த்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் உருவாயிட்டு ஷார்ட்ஸ் ரீல மட்டுமே பார்த்துக்கிட்டு இதுதான் அரசியல் அப்படி நம்பக்கூடிய முழுக்க யாரையாவது ஒரு கருத்து கேட்கக்கூடிய தயாரா இந்த டிஎம்கே மீட் எந்த அளவுக்கு எந்த கட்டத்துக்கு அடுத்து கொண்டு போகும். இப்போ என்னன்னா நம்மளும் இயங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பொதுதளத்தில் இருக்கிறோம், சமூகத்தில் இருக்கும். நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம நம்மளோட திட்டங்கள், நம்மளோட செயலங்கள், நம்மளோட அரசோட சாதனைகள் மட்டுமே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தவறுது என்னன்னா, தவறான நியூஸை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இது இல்லை, ஃபேக்ட் செக் தயவு செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நியூஸ் சொல்கிறாங்களா, நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. சமூக வலைத்தில் இந்த நியூஸை நம்பாதீங்க. நியூஸ் கார்டு கூட போலியாக போட முடியும். ஒரு பிரபலமான தொலைக்காட்சி பதில போட்டு ஒரு போலியை பரப்ப முடியும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஃபேக்ட் செக் போங்க, பேசுங்க, அரசியல் தெரிஞ்சவங்கிட்ட பேசுங்க, படிங்க. வாசிப்பு இப்போ குறைந்துட்டு வருது இந்த ஜென்ரேஷனில். ரீல்ஸை பாருங்க, ரீல்ஸ் நான் சொன்ன மாதிரி ரீல்ஸை வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆத்தென்டிசிட்டிக்கு சமூக அச்சு ஊடகத்தையும் தொலைக்காட்சி ஊடகத்தையும் பாருங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.